சோம்பல் குறிக்கிறதுக்கு பேரு இல்லையா? எழுத உடனே என்ன செய்வோம்? நல்ல உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். உடனே கையை கால போட்டு இருக்க அப்படியே போட்டு இழுத்துலாம் சொல்றே எதுன்னு கேட்டா எனர்ஜி ஏறி இருக்கு. இந்த எனர்ஜிய சமன்படுத்தணும். ஏன்னா இந்த எனர்ஜி ஏறி நிக்கிற போது நமக்கு யாரையாவது அடிக்கிற போல இருக்கும். பட் யாரையாவது அடிச்சவங்க செஞ்சிருவான், திருப்பி அடிச்சிருவான். அதனால நமக்கு இப்ப அடிக்கிறதுக்கு மேல நம்மளே எது செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இது நம்ம எல்லாருமே கொஞ்சோண்டு ஆற்றல் போடுனா கூட நீங்க பசங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி 10th + 2 டிகிரி சோமிட்டு வருவோம். +2 முடிச்ச உடனே 4 பேர் 7 ஜிம்ல போய் ஜிம்முவான். அப்புறம் கை கொட்டாது, எவரை அடிக்கலாம்னு பார்ப்போம். இதெல்லாம் அந்த எனர்ஜி ஏறினோட இது வரும், இந்த சிம்டம்ஸ் வரும். சாதாரணமா கொஞ்சோண்டு எனர்ஜி ஏறதுக்கே உங்களுக்கு தன்னை உங்களுக்கு எப்படியாவது பண்ணணும் இருக்கு. சுத்தவெளிக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு அது பேராற்றல் படைக்கும். அப்ப அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது ரொம்ப நாளா சும்மா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு சும்மா இருக்காது. அது சொல்லுது ஏதாவது பண்ணணும். இப்ப யாராவது உள்ள கிடைச்சா போட்டு அமைக்கலாம், யாருமே இல்லை. யார் அமைக்கிறது? தன்னைத்தானே தான். எப்படி நீங்க உங்களுக்கு ஆற்றல் கொண்டு உங்களே இருக்கிட்டீங்களோ அதே தான் அங்கே நடக்கு. அது தன்னைத்தானே இருக்கிக் கொள்கிறது. அதனாலதான் மகிழ்ச்சி வட்டத்துல சொல்றாங்க ஒரு இருப்பு ஆற்றல் இருக்கிறது. சொல்றாரு இந்த பிரபஞ்சத்துல ஒரு இருப்பு ஆற்றல் எப்படி இருக்குதுன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா இதுவும் உங்களுக்கு நம்ம சிம்பிள் தான். நீங்க கடலுக்கு போயிருக்கீங்க இல்லையா? கடல் கிட்ட போயிட்டு பார்த்தா கடல் நம்மளோட ஹைட்ல தானே இருக்கு. ஏன் தண்ணி வெளியே வரல? நம்மளோட ஹைட்ல தானே தண்ணி இருக்கு. நம்ம அதெல்லாம் ஏன் யோசிச்சோம் இல்லையா? கடலுக்கு போன காலம் வச்சு தண்ணி எடுத்து தலையில வச்சு வந்தோம் இல்லையா? ஆனா நம்மளோட ஹைட்ல நிற்குது. இந்த பிரபஞ்சத்துல நீங்க பாக்குற பொருட்கள் எல்லாம் உருண்டையா தானே இருக்கு. யார் உருண்டது? உங்களுக்கு காலுடைய அளவு எவ்வளவு? 3-4 கிலோ இருக்குமா? எப்படி இந்த 6 அடி உடம்ப பேலன்ஸ் பண்ணி போகுது? இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். நம்மளை சுத்தி ஒரு செல்ஃப் சரௌண்டிங் ஃபோர்ஸ் நம்மள அதை செய்துட்டு இருக்குது, பேலன்ஸ் பண்ணிக்குது. ஏன் கடல் அலை வெளியே வரலன்னு, கடல் தண்ணி வெளியே வரலன்னு கேட்டா மேலே ஒரு அழுத்தம் இருக்கு. ஏன் இந்த பொருள் எல்லாம் உருண்டு இருக்குன்னா சுத்தி சூழ்ந்தழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்துட்டு இருக்கு, உருண்டு கொண்டே இருக்கு. எல்லாமே ரவுண்டா தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்த செல்ஃப் சரௌண்டிங் ஃபோர்ஸ் தான் அடிப்படை. அப்ப அங்க ஒரு செல்ஃப் சரௌண்டிங் ஃபோர்ஸ் வந்து தன்னைத்தானே அழுத்துது. எந்த பொருள் அழுத்தினாலும் திணிவு பெறும். அதானே அங்க இருக்கிறது காந்தம் தான். அதை அழுத்துகிற பொழுது அது திணிவு பெறுகிறது. எந்த பொருள் திணிவு பெற்றாலும் உடையும். இப்ப நீங்க முறுக்கெல்லாம் செய்வாங்க, இப்ப செய்வீங்கல்ல, முறுக்கு அப்படியே மாவு அப்படியே சுத்தி விட்டு சேர்க்கிறீங்க, அப்ப உடையாது. எண்ணெய் போட்டா என்ன செஞ்சிடும்? உடனே அந்த அணுக்கள் நெருக்கமான என்ன செஞ்சிடும்? கட்டுனா உடைஞ்சிடும். அதே போலதான் சுத்தவெளி தன்னைத்தானே இருக்குகிற பொழுது அந்த காந்தம் திணிவு பெறுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த திணிவு நிலையில அது துகளாக உடைஞ்சு துகளாகும். இந்த துகள்கள் மீண்டும் சுத்தவெளியின் சூழ்நிலைத்தால பாருங்க, இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டா துகள் ஆச்சு. துகள் ஆன உடனே அங்க இன்னொன்று இருக்கு, ஒரு கம்யூனிட்டி ஃபோர்ஸ், அதாவது விட்டு விட்டு அழுத்துற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. சயின்ஸ் சொல்லுது இந்த சுத்தவெளி அப்படி ஸ்டாட்டிக்கா இல்ல, அதுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன், நம்ம இதயம் இருக்குல்ல, துடிக்கல, அது போல என்ன செய்துட்டு இருக்குது. சுத்தவெளியிலேயே ஒரு சின்ன நடுக்கம் இருக்கிறது அப்படின்னா அழுத்த வித்தியாசம் இருக்கிறது. அப்ப சுத்தவெளி சூழ்ந்து அழுத்துகிற பொழுது அந்த துகள்கள் என்ன செய்யணும், எந்த இடத்துல அழுத்தம் குறைவா இருக்கோ அங்க ஓடுது. அதை மீண்டும் சுற்றி சூழ்ந்து அழுத்துகிற பொழுது அடுத்த இடத்துக்கு ஓடுது. அப்படியே ஸ்பின்னிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா துகளும் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த துகள்களின் தொகுப்பு என்ன செய்துட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு துகள் சுத்தினா கூட அடுத்த துகள் அதோட ஒட்டோட ஒட்டு கலக்க முடியாது. அது கிட்ட நிக்கலாம், ஒட்டி நிக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, ஒட்டோட ஒட்டு மிங்கலாக முடியாது. அதனாலதான் இந்த பிரபஞ்சத்துல எந்த பொருளும் இன்னொரு பொருளோடு கலக்காது. இந்த பிரபஞ்சத்துல எந்த பொருளும் இன்னொரு பொருளோடு என்ன செய்யாது, கலக்காது. ஆனா கிட்ட போய் நிக்கலாம். இப்ப நாம தண்ணியில பாலை கலந்தா கலந்தது போல தெரியும், ஆனா அதை என்ன செஞ்சிட முடியும், பிரிச்சு எடுத்துட முடியும். கொஞ்சம் சூடு காட்டினா தண்ணியோட என்ன செஞ்சிடலாம், நான் சொல்ற புரியுதா? அதுல இருக்க வாட்டர் கண்டென்ட் என்ன செஞ்சலாம், பிரிச்சு எடுத்துடலாம்.
அப்படி எல்லா பொருள் எந்த பொருளையும் இங்க ஒட்ட முடியாது, ஆனா ஒன்று சேர்ந்து இயக்க முடியும். இப்ப அது போல அந்த துகள்கள் ஒன்று கூடி சேர்ந்து நிற்குது. கண்டென்ட்டை மட்டும் முடிச்சுது, அதுக்கப்புறம் அது விளக்கும். அந்த துகள்கள் ஒன்று கூடணும்னா அந்த துகள்கள் கூடி ஒரு விண்ணாக வளர்ந்தது. ஒரு விண், எலக்ட்ரான் அல்லது புரோட்டான், நியூட்ரான், நிறைய துகள்களின் தொகுப்புக்கு எனக்கு விண். அதுக்கு ஸ்பீடை பொறுத்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் பேரு. ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், அது ஒரு கட்டமைப்புக்குள்ள வருகிற பொழுது அதுக்கு நாம ஒரு அணுன்னு பேரு. பாருங்க, அதுல ஒரு அழகான